கந்தன் கருணையால் 16 செல்வங்கள் பெற்ற பல்லாட்டு மாடு வாழ்க வாழ்க. மோப்பக்குளையும் அணிச்ச முகந்திருந்து நோக்கக்குலை விருந்து என்பார்களே, அணிச்ச மலரை நுகர்வதை வாடிவிடுமாம். அதுபோல அல்லாமல் அகமும் முகமும் அன்பாக வள வந்து பணிந்த உங்களை வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன். மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். தொண்டு செய்து நாளாறு கண் எடுத்து அப்ப வல்லேன் அல்லேன். நான் இனி சென்ற ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுடைய அருளால் ஆளுங்க பல்லாண்டு பல்லாண்டு ஆகிய வரவேற்ற உங்களுக்கு என்னால் உங்களுக்கு ஒரு சிறிய வாழ்த்து காஞ்சி பட்டுடுத்தி காஞ்சி பட்டுடுத்தி பொட்டு வைத்து பூவதை துணி நடந்து வர வேண்டும். அனைத்தும் எனக்கு தெரிந்திருந்தால் உன்னுடைய நாவால் வரவிடப்படுகிற உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கேட்கலாமா? கேட்டால் தடையின்றி மடை திறந்த வெள்ளம் போதிலே பதில் வருமா மகளே? உங்களை பற்றிய ஒரு சில விவரங்களை கேளுங்கள் சுவாமி. கேளுங்கள். கேட்ட உடனே வந்த உடனே இப்படித்தான் இருக்கணும். கேளுங்கள் சாமி. எதற்கு வேணாலும் எதற்கஞ்சாமல் எதற்கும் அஞ்சாமல் பதில் சொல்ல காத்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேளுங்கள் சாமி. ஞான
கங்கை மோகினி செய்வது காவல் வணங்குவது முருகனை அமைந்திருப்பது காவல் அமைந்திருப்பது அமைந்திருப்பது பரன் வைத்திருப்பது கவன் பேசுவது தமிழ் 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 கடவுள் முருகன் உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆயுத எழுத்து 1 உயிர்மை எழுத்துக்கள் மொத்த எழுத்துக்கள் 247. ஏன் அப்படின்னா தமிழ் வச்சு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காரணம் என்ன செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேவந்த பாயுது காதலிலே எங்கள் தந்தைய நாடென்ற பேச்சிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சில் அப்படின்னு பாடிச்சிருக்காங்களா இல்லையா? இப்படிப்பட்ட தமிழ் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஏன்னா எத்தனையோ சிறப்புகள் இந்த இடத்துல எத்தனையோ பேர் வந்திருக்கலாம், இன்னும் எத்தனையோ பேர் வர இருக்கலாம் இல்லையா? அந்த இடத்துல உங்களை பார்த்திருக்கேன் அப்படின்னா ரொம்ப ஒரு வகையில ரொம்ப சந்தோஷப்படுறாமா. நல்ல ஒரு அருமையான ஒரு சாரீரம், அருமையான ஒரு துணி இருந்தாலும் கூட நல்ல ஒரு பணிவு நிறைய இருக்கு உங்கள்கிட்ட. வாழணும், நிறைய வளரணும் அப்படின்னு ஒரு நிறைய என்னுடைய என்னால் வயது இல்லாட்டியும் கூட என்னுடைய வேடத்தின்படி வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு. ஏன்னா ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, ஒவ்வொரு யுகம். ஏன்னா கிரேதா திரேதா துவாபர கலியுகம். கிரேதா யுகத்தில் என்ன நடந்தது? கிரேதா யுகத்துல வந்து ஹரிச்சந்திர புராணம். திரேதா யுகத்துல என்ன நடந்தது? ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். அது நடக்கக்கூடிய யுகம் என்ன யுகம்? கலியுக கடவுள் முருகப்பெருமான். ஏன்னா கலியுகத்துடைய கணக்கு என்ன? பக்தி முத்தும் பருவங்கள் வரும் உலகமாகப்பட்டது அழியும் என்பது கணக்கு இருந்தா கூட அது ஒவ்வொரு சிறப்பு இருக்காதையா. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சிறப்பு. ஆனா நாரதர் இல்லாத புராணமே இல்லை அப்படிம்பாங்க. நாரதர் காண்பித்த கழகம் நாட்கள் நன்மை என்று சொல்லிருக்குங்க. ஏன்னா இதிகாசம் அப்படிங்கிறது உலகத்துல வந்து இரண்டு. என்ன இதிகாசம் அப்படிங்கிறது? ராமாயணம் மகாபாரதம். ஏன்னா ராமாயணத்துல வந்து எவ்வளவோ சிறப்புகள் எடுத்து சொல்லலாம், மகாபாரதத்துல வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். அது எப்படி ஒரு சோறு பதம் ஆகும்? ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஆனா அதே ஒரு பருக்கனால வந்து உன்னை போல ஒரு பெண்மணி வந்து ஒரு பெரிய ஒரு பெருமை கிடைச்சிச்சு. உன்னை போல ஒரு பெண்மணிக்கு ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்றோமே, அந்த ஒரே ஒரு பருக்க அதை வச்சு ஒரு பெண்மணி வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்படைஞ்சா அதனால உங்களுக்கு என்ன சிறப்பு ஏற்பட்டது அப்படிங்கிற நீங்களும் ஒரு பெண்ணுத அப்படிங்கிற காரணத்தினாலதான் உங்களை நான் தொட்டு வச்சிருக்கிறேன். எட்டி பிடிச்சு நீங்க நிறைய பேசணும், நீங்க பேசுங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். அப்படிங்கிறனால நிறைய பேசுவீங்கன்னு நினைக்கிறேன். பேசுவீங்களா? அதாவது கேள்வி கேட்டிருக்கீங்க. என்ன கேள்வி கேட்டேன்? இல்ல, அதாவது ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதம், அந்த ஒரு சோறு கொடுத்து பெருமை அடைந்த பெண்மணி யாரு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கான விளக்கத்தை வந்து நான் சொல்றேன். அடுத்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். ஏதோ என்னால தெரிஞ்ச அளவுக்கு உங்களை ஒரு கேள்வி கேட்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, யானைக்கு ஒரு காலம் வரும்போது பூனைக்கும் காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. யானைக்கு ஒரு காலம் வந்தா ஆனைக்கு, ஆமா ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழியா சொல்லுவாங்க. நான் பேசுற விதத்துல இல்ல, அதாவது அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். பழமொழியில நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிறைய பழமொழிக்கு விளக்கம் சொல்லுவேன். 6லயும் சாவு 100லும் சாவு. அது எப்போ 6லயும் சாவு 100லும் சாவு வரும்? 6 வயசுல சாவு முடியுமா? அதே ஒரு மனுஷன் வந்து 100லையும் சாவு முடியுமா? கணக்கு இருக்கா இல்லையா? ஏன்னா அஸ்தினாபுரத்துக்கும் ஓட்டகைக்கும் 1000 காத இடைவெளி தூரம் அங்கே நடக்கிறதா சேல வியாபாரம்னா இது ஒரு பழமொழியில பேசுங்க பாப்பா. இல்ல, அதாவது பழமொழி கேட்டிருக்கீங்க. இப்ப நீங்க கேட்டதும் ஒரு பழமொழி தான். ஏன்னா ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறதும் ஒரு பழமொழி தான். நான் வந்து உங்களை கேட்டிருக்கிறதும் ஒரு பழமொழி தான். ஏன்னா இந்த பழமொழிக்கு வந்து விளக்கம் வந்து இருக்கு கண்டிப்பா. ஏன்னா 2 பழமொழிக்குமே விளக்கமாகப்பட்டது கண்டிப்பா இருக்கு. முதல்ல நீங்க கேட்டதுக்கு நான் பதில சொல்லிடுறேன். ஏன்னா காலதாமதம் காரியத்துக்கு கேடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன காரணம் அப்படின்னா, மகாபாரதத்துல தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்ற 5 பேர் பஞ்சபாண்டவர்கள். இந்த 5 பேருடைய மனைவி யார் அப்படின்னு சொன்னா பாஞ்சாலி ஆகப்பட்டவள். அவளுக்கு மறுபெயரும் உண்டு, திரௌபதி அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு. அதுக்கு வந்து இந்த 6 பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா வனவாசத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த வழியாக துர்வாசக முனிவர் அவர் வந்துகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து தர்மன் என்ன பண்றான் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா என் வீட்டுக்கு உணவு அருந்த வரணும் அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறான். அவர் மட்டும் வந்திருந்தா பரவாயில்ல, அவருடைய 100 சீடர்களையும் சேர்த்து அழைத்து வர்றாங்க. அப்படி வரும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் நீராடிட்டு வர்றேன், ஆற்றுல போய் நீராடிட்டு அப்புறம் உன்னுடைய வீட்டுல உணவு இருந்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போறாரு. அப்ப போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயத்தை தர்மன்
பாஞ்சாலி கிட்ட சொல்றான். அதாவது திரௌபதி கிட்ட வந்து சொல்றான், இந்த மாதிரி துர்வாசக முனிவர் வந்து நம்முடைய வீட்டுக்கு உணவருந்த வராரு, அவருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீ தான் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே வந்து திரௌபதிக்கு ஒரே ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா, அவள்கிட்ட ஒரு பாத்திரமாகப்பட்டது இருக்கு, அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அப்படின்ற ஒரு பாத்திரமாகப்பட்டது அவள்கிட்ட இருக்கு. அதுல வந்து ஒரு சிக்கல். என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு முறைக்கு மேல் மறுமுறைக்கு அதை வந்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு முறைதான் அதுல வந்து உணவு இருந்து வர வைக்க முடியும், அடுத்து வந்து அதுல வந்து வர வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்கிறதுனால, ஏற்கனவே உணவாகப்பட்டதை சாப்பிட்டு விட்டோமே, இனி துர்வாசக முனிவர் வந்து வந்தாருன்னா அவருக்கு வந்து எதனால உணவளிக்கிறது அப்படின்ற ஒரு கவலை ஒரு பக்கத்து இருந்தாலும், உடனே கிருஷ்ணரை நோக்கி ஓடுறா. ஓடி கிருஷ்ணா கிருஷ்ணா, இந்த மாதிரி துர்வாசக முனிவராகப்பட்டவர் நம்முடைய இடத்துக்கு சாப்பிட வர்றாராம், அவருக்கு வந்து நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி முறையிடுறா, அழுது முறையிடுறா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, கிருஷ்ணராகப்பட்டவர் சொல்றாரு, அந்த அட்சய பாத்திரமாகப்பட்டதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனை எடுத்துக்கிட்டு வந்து ஆமா கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணர் சொல்றாரு பாஞ்சாலி கிட்ட, ஆமா எதுக்கு கவலைப்படாத, நீ போய் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவளும் பாத்திரத்தை கொண்டு வந்து தந்தா அதுல ஒரு பருக்க சோறும் ஒரு கீரையும் ஒட்டி இருக்குது. அதை பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஒரு பருக்கையை எடுத்து எல்லாருக்கும் அனைவருக்கும் பசி அடங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாயில போடுறாரு. போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அங்க நீராடி கொண்டிருந்த துர்வாசக முனிவருக்கும் அவருடைய 100 சீடர்களுக்கும் பசி வந்து அடங்கிருச்சு. அடுத்து ஒரு கைப்பிடி கூட அவங்களால சாப்பிட முடியாத அளவுக்கு பசி வந்து அடங்கிருச்சு, வயிறு நிரம்பிருச்சு. அப்படி அந்த ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பானை, இப்போ ஒரு பானையில சோறை வடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு பருக்கை எடுத்துதான் வெந்திருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லி நசுக்கி பார்ப்போம். அந்த மாதிரி அந்த ஒரு பருக்கை சோறை கொடுத்து பெருமை அடைந்த பெண்மணி யார் அப்படின்னு சொன்னா, திரௌபதி ஆகப்பட்டவள், பாஞ்சாலி ஆகப்பட்டவள் தான் அந்த ஒரு பருக்க சோறை கொடுத்து அன்றைக்கு பெருமை அடைந்தாள். இதுதான் நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். உண்மையா இருந்தா ஒத்துக்குங்க, இல்ல மறுத்து பேசுறதா இருந்தாலும் பேசுங்க. கண்ணன் இல்லாத பாரதமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணன் இல்லாத பாரதம் இல்லை. அப்ப கண்ண பரமாத்மா தான் எல்லாத்துக்குமே காரணம். மகாபாரத போர்ல எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் மூணாவது யார் அப்படின்னா கண்ணனாக. எல்லாமே வந்து அதர்மங்களை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவன் யார் அப்படின்னா கண்ணனாக. இது மட்டுமா அவர் செஞ்சாரு, எத்தனையோ லீலைகள் செஞ்சாரு, எத்தனையோ லீலைகள். ஏன்னா அத்தினாபுரத்துக்கும் ஓட்டகைக்கும் 1000 காத இடைவெளி தூரம் அங்கே நடக்குதா சேலை வியாபாரம் நான் சொன்னேன். அது இங்க எப்படி நடக்கும் சேலை வியாபாரம்? அஸ்தினாபுரம் அப்படின்னா டெல்லியில இருக்கக்கூடிய குருச்சேத்திர அங்க இருக்க அந்த இடத்துக்கு பேர் வந்து அஸ்தினாபுரம். அஸ்தினாபுரத்துக்கும் ஓட்டகைக்கும் அப்படின்னா ஓட்டைக்கு மறுபெயர் வந்து துவாரம். அப்பேற்பட்ட துவாரகைக்கும் 1000 காத இடைவெளி தூரம். ஒரு காலத்துக்கு 10 மைல். 1000 காத இடைவெளி தூரம்னு பாத்துக்கோங்களேன். அப்பேற்பட்ட 1000 காத இடைவெளி தூரம் அங்கே நடக்குதா சேலை வியாபாரம் அப்படின்னா எப்படி நடக்குமா சேலை வியாபாரம்? வந்து இருந்தாலும் கூட அந்த சபையில இருக்கக்கூடிய வேலையில, இங்க சபையில இருக்கக்கூடிய வேலையில வந்து ஆக யாருமே எல்லாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு பார்க்காம தம்பி துச்சாதனன் வந்து என்ன செஞ்ச, தன்னுடைய பாஞ்சானுடைய ஆடைய என்ன செஞ்சானா, துகில் உறிஞ்சானா. துகில் என்னது உறிஞ்சானா? துகில் கிடையாது. துகில் உரியக்கூடிய நேரத்துல ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா என்னை காப்பாத்துப்பா, ஆபத் பாண்டவா அநாத ரட்சகா என்னை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில அப்பதான் வந்து கண்ண பரமாத்மா வந்து விதவிதமா சேலையை விட்டாரா, அப்படியே வளர்ந்து கொண்டே வந்ததா. அந்த வளர்ந்து கொண்ட நாளதான் இன்றைக்கு நம்ம வந்து சித்திரா அட்சய திருதியை, இப்ப சித்திரை மாதத்துல வருது பாத்தீங்களா அட்சய திருதியை, அன்னைக்குதான் வந்து அந்த நாளதான் வந்து கண்ண பரமாத்மா வந்து பாஞ்சாலிக்கு வந்து சேலை கொடுத்த நாள். அதனாலதான் இன்னைக்கு பூலக மக்கள் எல்லாம் அந்த நாள்ல போய் ஏதாவது கொஞ்சோண்டு ஒரு தங்கமானது வாங்கினா அந்த தங்கம் வந்து அன்னைக்கு எப்படி சேலை வளருமோ அதே மாதிரி வந்து தங்கத்தை வாங்கணும்னா தங்கமா நம்ம வாங்கிட்டே இருக்கலாமே அப்படின்னு நினைச்சு இன்னைக்கும் போறதுக்கு காரணமே அந்த காரணம் தான். உலகத்துல எவ்வளவு சிறப்பு. ஒரு பழமொழி கேள்விங்க, ஆணைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்க. உலகத்துல வாடா பாத்துக்குவோம், ஆணைக்கு ஒரு காலம் வரலன்னா பூனைக்கு ஒரு காலம் வராம போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? ஆ நெய், ஆ அப்படின்னா பசு, பசுனுடைய
பசுமாட்டினுடைய நெய்யை நம்ம சாப்பிட்டோம்னா உடல் வந்து நல்ல பெருக்குமா. உடல் வந்து நல்ல பெருக்குமா. உடம்பு யாருக்காவது வந்து ஊரல உடம்பு இதாவே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல பசுமாடு நல்ல தயிர் மோரெல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்குங்களே, உடம்பு பாட்டுக்கு தானா ஊதிடுமா. அது மாதிரி பசுடைய நெய்யை சாப்பிட்டோம்னா உடல் அப்படிங்கிறது பெருக்கும். ஆனா இவ்வளவு பெரிய உடம்பு பெருத்துருச்சே, இந்த உடம்பை வந்து நம்ம குறைக்கணுமே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யணும்? பூவினுடைய நெய், பூ நெய் ஒரு காலம் ஒன்று சொல்லுவாங்களா இல்லையா, அப்படிப்பட்ட பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா அப்ப உடல் ஆகப்பட்டது வந்து இழைக்குமா. அதனாலதான் ஆணைக்கு ஒரு காலம் வந்தாலும் பூனைக்கு ஒரு காலம் வராம போயிட போகுது அப்படின்னாலே ஒரு பழமொழி சொன்னதுக்கு இதான் நீங்க கேட்ட கேள்விக்குண்டான விளக்கம். எத்தனையோ கேள்வி நீங்க கேட்கலாமா, நானும் கேட்கலாம். எவ்வளவோ பதிலும் நிறைய இருக்கு, நிறைய சொல்லலாம். நல்ல ஒரு புதுமையான ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா 6 சாவு 100 சாவுன்னு சொல்றாங்க. அது ஏன் 6 சாவு 100 சாவு? ஏன்னா மகாபாரத போரு பாஞ்சாலி சொல்றா, அட வேணாண்டா போரு, நம்மளுக்கு பங்காளி சண்டை இருக்குடா, சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்றா. அட போமா, கண்ணன் கிட்ட போய் சொல்றா. அது யாருக்கிட்ட போய்? கண்ணன் கிட்ட போய் சொல்றா, அட வேண்டாண்டா போரு, இருக்குடா சண்டை அப்படின்னு. அட போமா, 6 சாவு 100 சாவுமா. அது எப்படிடா 6 வயசுலயும் செத்து 100 வயசுலயும் சாப்பிட முடியும்? அம்மா, இந்த பக்கத்து பஞ்சபாண்டவர்கள் வந்து 5 பேர். இந்த பஞ்சபாண்டவர்களோட நான் போய் அங்கிட்டு சேர்ந்தேன் அப்படின்னா 6 பேர், 6லயும் சாவு. இந்த பக்கத்துல 100 பேர். அப்ப கர்ணனாகப்படம் வந்து அங்கே போய் சேர்ந்தா 101 வரும். அது எப்படி 100 பேர் வரும்? அப்ப 100லயும் சாப்பிட்டு சொல்றாங்களே. அங்கே ஒருத்தர் இருக்கிற 100 பேர்ல ஒருத்தர் நல்லவே ஒருத்தர் இருந்தானா. எதுக்குப்பா வேணாப்பா, நல்ல ஒரு சண்டையெல்லாம் வேணாப்பா, நம்மளுக்குள்ள வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னது அப்படின்னா யுதுட்சு என்று சொல்லக்கூடிய வந்து சொன்னானா வேணாப்பா. அப்ப ஏடா என் கூட்டத்துல இருந்துகிட்டு என் எச்சி பாலை குடிச்சுக்கிட்டு என் கூடவே அண்ண தம்பியா இருந்துகிட்டு நீ அவங்களுக்கு வந்து இடம் கொடுக்குறியா? அப்ப என்னுடைய கூட்டத்தை விட்டு விலகி போடா. அப்ப 100ல ஒருத்தன் யுதுட்சு என்று சொல்லக்கூடிய வந்து விலகி போயிட்டா அப்படின்னா 99 பேரு. 99 பேரோட இவன் கர்ணனாகப்படம் அங்கிட்டு போய் சேர்ந்தா 100 பேரு. அப்ப 6லயும் சாவு 100லயும் சாவு அப்படின்னு விளக்கம் நிறைய இருக்குமா. ஏன்னா பெண்களுக்குண்டான பருவம் மங்கை பருவம் சுவாமி. பிரபு பெண்களுக்கு பேதை பெதுமை மொத்தம் எத்தனை பருவம்? 7 பருவம் சுவாமி. அப்ப பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெளிவை பேரிளம்பெண் சொல்லக்கூடிய 7 பருவத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவம். பருவத்தை பயிர் செய்கிற பருவம் என்பது சித்திரம். அதை பாதுகாக்க வேண்டும். அதை தவறவிட்டால் பெரிய உபத்திரம் அப்படி சொல்றாங்களா இல்லையா? இருந்தாலும் கூட அண்ணன் தம்பி 7 பேர் இருந்து நீங்க இப்படி தன்னந்தனியே காவலுக்கு வந்திருக்கக்கூடிய காரணத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பெத்தா அப்பா அப்படிங்கிற வகையில் நீங்க அப்பா சொல்ல நீங்க மீற மாட்டீங்க அப்படின்னு பெற்றெடுத்த ஒரு தந்தை, பேரை வளர்த்தவன் ஒரு தந்தை, குற்ற கல்வி உணர்த்துகிற ஒரு தந்தை, அண்ணன் தந்தோன் மனமடி புத்தன் அப்படின்னு ஒட்டுமொத்த தந்தை. எத்தனை தந்தைன்னு சொல்றாங்க? 5 வகையான தந்தை. என் தாயை சிறந்த கோவில் பிள்ளை, தந்தை சொல் மிக்க மந்திர பிள்ளை அப்படின்னு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது யாரு? அவர்தான் பரசுராமன். பரசுராமன் என்ன அப்படி எடுத்துக்காட்டு, என்ன சிறப்பு செஞ்ச? என்னமா சிறப்பு செஞ்ச பரசுராமன் வந்து? பல வகை சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லலாம்ல. தாயை சிறந்த கோவில் பிள்ளை இருந்தாலும் கூட அங்கே ஒரு சிறப்பு. மாரியம்மன் அப்படி ஒரு ஆலயம் உருவாகுவதற்கு காரணமே ஐயா, நான் உங்களுடைய வார்த்தை கேட்டுட்டேன், ஆனா அவன் செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன், ஆனா என்னுடைய வார்த்தை நீங்க கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக வரம் கேட்க. நீ என்னப்பா வர வேண்டுமோ கேட்பா. அப்ப இறந்த தாயினுடைய உடலை உயிர் பிழைக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அப்ப தோழியும் அப்பேற்பட்ட பெண்ணினுடைய உடலை மாறி மாறி தலையை ஒட்டியக்கூடிய காரணத்தினாலதான் மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு ஆலயம். ஏன் பரசுராமர் வந்து இவருடைய சிறப்பு, அவரை பத்தி சிறப்பு நிறைய பேசலாம். பருவ காலத்து வீணாய் பாழாக்கி விடலாமோ, பருவ காலத்து வீணாய் பாழாக்கி விடலாமோ, மருவிக விதி தன்னை மருவிக விதி தன்னை
விதி விதி என்று இருந்தாலும் கூட மதி என்கிற அறிவை பயன்படுத்தி விதி விதி என்று இருந்தாலும் கூட மதி என்கிற அறிவை பயன்படுத்தி ஆக விதி என்று இல்லாவிட்டால் நீங்க என்ன பாடணும்? என்ன சுவாமி? இல்ல நான் பாடிய பாடலுக்கு நீங்க மறுப்பு பாடல் என்ன பாடணும்? இருக்கு சுவாமி. இருக்கா? இருக்கு. ஆனா பாட வேண்டிய தேவை இல்லைன்னு. பாட வேண்டிய ஏன்னா விதி விதியும் மதியும் ஒண்ணுதான். ஏன்னா விதி கடலாக இருக்கட்டும், மதி அலையாக இருக்கட்டும், விதி சிலையாக இருக்கட்டும், மதி விருத்தமாக இருக்கட்டும், விதி ஏடாக இருக்கட்டும், மதி எழுத்தாக இருக்கட்டும், விதி தங்கமாக இருக்கட்டும், மதி நகையாக இருக்கட்டும், இப்படி இரண்டும் கலந்து இந்த உலகை வாழ வைக்கட்டும். எதுக்கு? இனிய முடிதல் வேண்டும், நல்லதவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சல் வேண்டும், தெரிந்த நல்ல அறிவு வேண்டும், பண்ணிய பாவனா பதிமுன் பணியை போல நன்னிய நீ முங்கு நசித்தல் வேண்டும் என்ன அப்படின்னார். படிப்பாங்களா இல்லையா? அப்ப வாழ்க்கையில எண்ணக்கூடிய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆக பாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன சொல்லலாமா? வளர்ந்து வர்ற பெண்ணு இருந்தாலும் கூட அது உனக்கு ஒரு நல்லது வர மாப்பிள்ளை நான் பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை எனக்கா? உங்களுக்கு? நீங்களா? நான் பார்த்து வந்திருக்கேன். இருக்கட்டும். மாப்பிள்ளை பேரை சொல்லுங்க, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாப்பிள்ளை யாரு, இங்க இருக்காரு, என்ன சிறப்பு அவருக்கு அப்படிங்கிற விவரத்தை எப்படி எல்லாம் சொல்றேன் அப்படின்னா, மஞ்சள் குங்குமோ நெற்றியும் வச்சு மனமால சூட்டி இப்ப வாங்க கட்டத்தானே மாப்பிள்ளையா முருகன் வந்தானே. மஞ்சள் குங்குமோ நெற்றியும் வச்சு மனமால சூட்டி இப்ப வாங்க கட்டத்தானே மாப்பிள்ளையா முருகன் வந்தானே. மாப்பிள்ளையா முருகன் வந்தானே. கேளம்மா மஞ்சள் குங்குமோ நெற்றியும் வச்சு எந்த செயலை செய்தாலும் எந்த கணக்கு தப்பானே. உங்கள் வாழ்க்கை என்னாலே உயிரப்போகும் நன்னாலே. சத்தியமே அழுக நிச்சயமே, சத்தியமே அழுக நிச்சயமே, ஏழு காலங்கள் காலமாகவே. சொல்லம்மா சொல்லம்மா, மணி 4 மணி ஆக போகுது, சம்மதத்தை சொல்லம்மா. கடவுள் முருகனுடைய பெருமையை சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஏன்னா சுட்டபடம் வேண்டுமா சுடாதபடம் வேண்டுமா அப்படின்னு அவ்வைக்கு அருள் எடுத்துக்காட்டி சொன்னவன். அருணகிரிநாதருக்கு அருள் வழங்கி அதன் காரணமாக திருப்புகழ் பாடுவதற்கு முத்தித்தர் பத்தித்திருநகி அத்திக்கரை சத்திச்சரம் முத்துக்கூறு வித்துக்கூறு முறை என்ன போதும் முக்கட்பர மருத்துவ சிறுதின் முப்பட்டத்தை கற்பித்திருள் 39 தமர வடிவேனு 10 தலை தத்தக்கணிதர் ஒற்றைக்கிரி மற்றை பொழுது வட்டப்பகல் வட்டத்துகிறார் இரவாக 10 கிர தத்தக்கிழமைய பச்சைப்பியல் மெச்சத்தருள் வச்சித்தரு ரட்சித்தரு தொருநாளை தித்தித்தைய ஒத்த பொறிபட நித்தபகம் வைத்த பெயர் தித்துக்கோணம் அழுதொரு அழுதாட ஒத்துப்பறை கட்ட கிளம்பி குக்கு குகு குக்கு குகு புத்திப்புகை புக்குப்படி என முதுகுக
முகை உட்புற்ற நட்பற்றவனர் வெட்டி பழகிட்டுக் கொள்வதை முத்துப்படம் முத்துப்படம் வர பெருமாளே என்று சொல்லக்கூடிய அஞ்சு வயசு வரைக்கும் பேரசாத ஒருத்தனை பேச வச்சவர் யாரு? குமர குருபரர் என்று சொல்லக்கூடிய நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லக்கூடிய நக்கீரருக்கு அருள் வழங்கி அதன் காரணமாக திருமுருகாற்றுப்படை என்று சொல்லக்கூடிய காவியம் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவன் யார் அப்படின்னா அப்படிப்பட்ட முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகனையே உனக்கு நான் மாப்பிளைய பார்த்ததுக்கு அப்படின்னா உலகத்திலேயே அழகுன்னு சொல்றோம்லாமா? உங்களை நான் கேட்கிறேன், உலகத்திலேயே அழகுன்னு சொல்றோம்ல, அழகன்னு சொல்றோம்ல, யாரு அழகுன்னு சொல்றா? முருகன். முருகன் இன்னொருத்தரை வேற யார சொல்லுவா? கிருஷ்ணர். அழகு அழகன். அட மன்மதன் மாதிரி இருக்காடா சொல்லுமா இல்லையா? யார சொல்லுவா? கிருஷ்ணர முருகனை. மன்மதன சொல்லலாம். சொல்லலாமா? மன்மதன சொல்லலாம். மன்மதன் அழகா இல்ல முருகன் அழகா? இதுல அழகு அப்படின்னாலே முருகனுக்கு தான் உயரும். அப்படி சொல்லுங்க. எத்தனை 100 கோடி மன்மதன் வந்தாலும் கூட முருகனுக்கு அழகு ஈடாக முடியாதுமா. அதனால நேரங்காலான கடற்களால சந்திக்க விடப்படுகிறார். இந்த வெட்டாளில் எப்படி தனியானாகே இந்த வெட்டாளில் எப்படி தனியானாகே புறம் காத்திருந்த சிறுகுடி வாழ்ந்த நன்றோ எந்த சொற்படி கேட்டு கழுகுமா வலைக்கு வந்தால் சுந்தரமாதே நீ நித்திய சுகத்தினு இருக்கலாமே. சுந்தரமாதே நீ நித்திய சுகத்தினு இருக்கலாமே. மகனிதா கனிதனிப்பா மகமரிதா சுந்தரமாதே சுகத்தினு அம்மையார் இருக்கா ஒரு ஐயப்பாடு அழுபாடும் இந்த அவத்தை நீ வளர்த்து அழுபாடும் இந்த அவத்தை நீ வளர்த்து கண்டிப்பா கேட்டே ஆகணுமா? இல்ல அதாவது வேற மாப்பிளைய பார்த்து இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பா சம்மதம் சொல்லியிருப்பேன். ஏன்னா என்னுடைய குலக்கடவுள் முருகன், அவரை பார்த்து வந்திருக்கீங்க. இருந்தாலும் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்குது அவருக்கு. அடுத்து நான் ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா? அதனால நீங்க பார்த்து வந்த மாப்பிளைய எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால என்ன சொல்ல வரேன்னா, பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. கால போட்டு உங்களுக்கு தெரியல, நீங்க சொல்ல வர கேட்கணும் ஆள் இல்லை. கல்யாணமா கல்யாணம் கேட்டு கிட்ட கல்யாணம், கல்யாணமா கல்யாணம் கேட்டு விட்ட கல்யாணம். பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகளும் சரியில்லை. பரமசிவன் பெற்றெடுத்த பாலகத்தான் பாருங்க, பரதேசி கூட்டத்தில தேடி வந்தார் பாருங்க. பரமசிவன் பெற்றெடுத்த பாலகத்தான் பாருங்க, பரதேசி கூட்டத்தில தேடி வந்தார் பாருங்க. தங்களையுட பாணியவன் பேருங்க, தரகேட்ட பொருட்கள் பார்த்து வந்தது யாருங்க? நம்ம நாரதரு தானுங்க. பார்த்து வந்த மாப்பிள்ளை தான் பிடிக்கல, நீங்க பேசுகிற வார்த்தைகள் சரியில்லை. பரமசிவன் பெற்றெடுத்த பாலகத்தான் பாருங்க, பரதேசி கூட்டத்தில
பேருக்கு ஒவ்வொரு வேலை இருக்கும். ஆனா உங்களுக்கு ஏன் ஆகாத வேலை? என்ன வேலை அப்படின்னா கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ. யாரை பார்த்து கூட்டி கொண்டு சொன்னாய்? அதுக்கு அருமை கூட்டி பரதேசி பண்டார யாரை பார்த்து என்னுடைய மாப்பிள்ளை குடும்பப்படுமான என்னுடைய குடும்பத்தை பத்தி எவ்வளவா பேசுறதுக்கு அவனுடைய தேனையும் திணையும் திமுறை அப்படி பேசுறேன். மனசுக்குள்ள மனசார நீ மாப்பிள்ளையா நடிச்சிருக்க. உள்ளவன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளை வாமை என்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உலகத்தில் முகப்பெருமானுக்கு திருமணம் செய்திருக்காவிட்டால் என் பெயர் நானும் இல்லை, அன்பில் முடிச்சும் இல்லை, முப்பது சத்தியம் சத்தியம் சென்று பைத்தியம். ஓங்க சாமி பாத்துக்கலாம். என்ன எவ்வளவு கோவப்படுறாரு? என்னம்மா என் முகத்திரைய போட்டு மறைச்சிருக்கு. என்ன இவ்வளவு கோவமா சொல்லிட்டு போறாரு? நடந்துருமா? அவர் கோவப்படுறதுல அர்த்தம் இருக்குது. அப்படியா? அவர் கட்டிக்க சொன்னா நீ கட்டிக்க வேண்டியதானே? இல்ல அதாவது பிடிக்கலையா? இல்ல அதாவது என்னதான் பிடிச்சிருந்தாலும் மனசுக்குள்ளதான் வச்சிருக்கணும். அவர்கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், என்னடா லோலோன்னு மாப்பிள்ளைக்கு இப்படி அலைய விட்டுருக்காங்க அப்படின்ட்டாருன்னா நீ மனசுக்குள்ளே வச்சிருந்தா ஒரு தடவை காதல் ஆகி போயிடும். அப்படியா? அது யாருக்கையாவது சொல்லிடு, உங்க அப்பா கிட்டனாலும் சொல்லிடு. இருக்கட்டும். அதனால முருகனை பேசிட்டு ரொம்ப வணங்கிக்கலாமா? அழகில்லா முருகனை, அருளில்லா முருகனை, தெளிவில்லா முருகனை, தெய்வம்